வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து இந்த ஜுமாஞ்சியோட ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுச்சு. ஏன்னா நல்லா கொஸ்டின் போடுறவங்களுக்கு வந்து பரிசு தரனால முதல் நாள் தான் சமைக்க போட எல்லாம் லேட் ஆயிடுச்சு அதோட ப்ரிப்பரேஷன்லாம். ஸோ இருக்கிறது வந்து இந்த கல்லை ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை பிளான் பண்ணி சரிக்கு இதை போட்டுட்டு கிளம்பலான்னு ரெடி ஆனோம். அந்த கேம் வந்து மொத்தம் 4 பேர் ஒரு மாதிரி த்ரெஷன் மாரி வைப்பாங்க. போய்ட்டு பொதில் அந்த ஒரு பூத்தாக வைப்பாங்க. போய்ட்டு ஒரு பூத்தில் போய்ட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் செஞ்சு நம்ம வரணும். ஸோ ஒரு 8-9 கேம் விளாண்டோம். ஒரு கேமுக்கு ஒரு எபிசோடாக பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு என்ன, நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் அனுபவிச்ச மாரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் அது. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதில் சொல்லப்போனால் நான் பிக் பாஸ், அவர் நிரஞ்சன், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து கீர்த்தனா பற்றி நான் அப்புறம் அவங்கள காட்டுறேன். அவங்க நல்லா பாட்டு படிப்பாங்க. இன்னொன்று வந்து நிரஞ்சனோட வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஒன்னாப்லேருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்கள எப்படி நல்லா தெரியும்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவங்க அப்பா வந்து இவரை நிரஞ்சனை தூக்கி கொஞ்சுவார். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் பார்ப்பேன், யார் அது இவரை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கீர்த்தனோட அப்பா தான் கொஞ்சிட்டு இருப்பாரு. இன்னொன்று இதில் சொல்ல போனால் என்னன்னா, இவர் நிரஞ்சன் 2-3 ஃப்ரெண்டு எல்லாமே இருக்காங்க. நம்ம கீர்த்தனை பசியாரை எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பானுங்களா அந்த பயலுங்கெல்லாம். அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட பசியாரை கொடுப்பாங்கன்னு. அவங்ககிட்ட பசியாரை மறக்க முடியாத பசியாரை வந்து அவங்களோட உப்புமாவான், அவங்க அம்மா செய்கிற உப்புமாவான். இன்னமும் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார். இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும். ஸோ சின்ன வயசு காலத்து ஃப்ரெண்ட் நல்லா இருக்கும் அதுங்க. அதுவும் சொன்னிச்சு, இவனுங்களுக்காகவே பசியாரை கூட எடுத்துகிட்டு வருவாங்களாம். கீர்த்தனை நல்லா பாட்டு படிப்பாங்க. பெட்ரி முடிய டைம் இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே, படி கீர்த்தனா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் செல்லு பொண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கல நெஞ்சமும் கொஞ்சமும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா பாட்டு படிச்சாங்களா அவங்க தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப அசந்து போய் என்னோட இடுப்புலாம் உடையிற மாரி ஆயிடுச்சு. அந்த நாங்கள் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு வர வழியில் தான் நான் வந்து அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சேன். ஸோ அவ்வளோ அசதியிலையும் அவங்க பாட்டு படித்தாங்க. அந்த மேடு ஏற மாரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்கள வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் பாட்டு படிக்க சொல்கிறேன். அவங்க ஏன்னா மேமாங்க சூப்பராக நல்லா பாட்டு படிப்பாங்க. ஓகே, இதுக்கு மேலே அடுத்த எபிசோட்லாம் வந்து நாங்கள் கேம் விளையாண்டதை வந்து நாங்கள் ஃபுல்லாக காட்டலான்னு இருக்கோம். நாங்கள் என்ன கேமு, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோழே கொஞ்சியதோ ஒரு சங்கிலி மின்னும் தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோழே கொஞ்சியதோ. ஓகே, வழக்கம் போல் கிளம்பி அப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு அப்போ கீர்த்தனா அவங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்தாங்க விடுறதுக்குன்னு. சரி, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப அலையணும், அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கெட்ட நேரம் வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறதா இருக்குது. அங்கேயே அந்த காடி போகிற இடத்துல எங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுவோம். அந்த இடத்த தேடி போகிறது அது எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு நடக்குது. அது ஏன்னு தெரில. ஆக்சுவலி அங்கே 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஏற்கனவே இங்கே வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு டிப் போயிருக்கோம், அது மெயின் என்ட்ரன்ஸ். ஆனால் அவங்க சொன்னாங்க அங்கே பக்கிங் பண்ணுவோம் ஆக்சுவலி இந்த பக்கத்து போடுங்க. ஆனால் இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ஆனால் போட்டுட்டு நாங்கள் தேடி போனோம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க இந்த ஏரியாவுக்கு வரணும்னு. ஸோ அதையே இங்கேருந்தே வேலையை தேட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாமே. நீங்கள் பின்னாடி பாருங்கள், நான் ஷூட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஷூட் பண்ண ஆள் இல்லையா. நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு பின்னாடி உள்ளவங்க பிக் பாஸ் எல்லாமே வந்து ரோடு தாண்டி அங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கேமராமேனுக்கு வரக்கூடாதுன்னு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நான் என் மூஞ்சியை தான் காட்டிகிட்டு இருப்பேன். சில பேர் அது வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம பூனேஸ் தான், ஸ்பெஷலி பூனேஸ் உங்களுக்கு தான் நான் இது பேசுகிறேன். ஓகே, அந்த இடத்த தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வர சொல்லிட்டாங்க. அதில் நாங்கள் 15 நிமிஷம் வர லேட்டு, காடியை வேறு பக்கம் போய் போட்டோம்ல. ஸோ இந்த கார்டனும் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஆக்சுவலி நான் வந்து இந்த தமன் தூக்கு ஆப்போசிட்டில் எங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாங்கள் போய்ட்டு அங்கேயும் ஷூட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் வந்து இங்கேயே நாக்கு தள்ளி போயிடுச்சு. அப்புறம் எங்கே நாங்கள் போய் ஷூட் பண்ணுறது. நான் அடுத்த ட்ரிப் போனால் நான் போய் எடுக்கிறேன். ஏன்னா அந்த இடம்லாம் நல்ல நம்மளுக்கு நம்ம மலேசியாவை காட்டுற இடமா இருக்கும். கண்டிப்பாக அடுத்த ட்ரிப் போனால் நான் எடுக்கிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ள நரி போல் தந்திர
ஆத்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் ஓகே, எங்கள் பிரச்சனையே வந்து பாதை தர்றது தான். எங்கள் வாழ்க்கையே அப்படி தான். பிக் பாஸ் அங்கிட்டு பாஞ்சிட்டு ஓகே, நாங்கள் நடந்து போய்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த பிடிச்சிருவோம் நினைக்கிறேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான் நாங்கள் போய் சேர்றது. எல்லாம் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. தெரிஞ்சா ஒன்றே என்ன தான் இதுக்கு. ஆனால் இன்னும் 2-3 பேரை பார்த்து போட்டு கேட்டு பாரு. வி கேனாட் ஃபைண்ட் த ப்ளீஸ். இங்கெல்லாம் வந்து இந்த பொண்டோவா இருக்கு. இல்லை, அது வந்து ஆரம்ப ஸ்டேஷ். இந்த இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கும். எங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் மேப் வச்சு பாதை தேடுறதே பொழப்பா போச்சு. இன்னும் அப்டேட் ஆகல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் கொஸ்டிப்பில் ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க. இங்கே சத்தம் கேட்குது, ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னுக்கு ஒருத்தர் ஓடினாரு பண்ணாங்க. ஓடுற மாரில எனக்கு ரஷ் பண்ணிடலாம். ஜெயிக்கிறோம், கப்பு தூக்குறோம். காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஊறிய ராகம். பார்த்துட்டோம். நாங்கள் எங்கள் இடத்த பார்த்துட்டோம். நான் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்க. எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க, கிஃப்ட் கிடைக்கணும்னு. ஏன் நம்மளோட ஆளுங்க இது நம்மளோட கேங் அங்கே இருக்காங்க. அங்கே கூட்டமாக இருக்காங்களா, அதுதான் கட்டிக்கிங்க. எல்லாமே வியாசாக தானே இருக்காங்க. நம்ம 2 பேரும் தான் இந்த ஜோக்கர் மாதிரி இருக்கோம். நான் அந்த டாக்டர். ஓகே, அப்படி இப்போன்னு எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குச்சி மாரி கொடுக்குறாங்களா, ஐஸ்கிரீம் குச்சி. அதுதான் எங்களோட இன்னைக்கு உள்ள காசா. ஸோ அதை நாங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அவளுக்கு எவ்வளோ ஜெயிக்கிறதா அர்த்தமா. ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எங்கெங்கே என்னென்ன பூத் எந்த சரௌண்டிங்குள்ளே அந்த கேம் விளாடணும் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு கேமை ஆரம்பித்தாங்க. ஸோ நான் அடுத்தது வந்து அந்த கேம் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். அது கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நாங்கள் என்ன அர்த்தம் சொன்னோம். ஸோ அது ஒன்று ஒன்றா வரும். நான் கண்டிப்பாக அழகாக கொண்டு போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சம்டைம் நான் ஏன் அப்பப்போ பாட்டு போகிறேன்னா, அந்த இயற்கையில் போகிறோம். சரி, நான் அதை கட் பண்ணி விட்டேன்னா நீங்கள் அதை நேச்சரை பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் அதை அப்பப்போ போட்டு அழகாக கொண்டு போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வீடியோலாம் நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். எனக்கு வந்து நாங்கள் அனுபவிச்சது வந்து நீங்களும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. Yes, hello, I'm Dr. Andrea. Once you proceed to the results, the result is ABCD. ஆக்சுவலி இந்த கேமை ஆர்கனைஸ் பண்ணதே இவங்க தான். ஃபுல்லாக அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் டாக்டர்ஸுங்க தான் இருப்பாங்க. அவங்க கூட தான் கேமே விளாண்டு. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்களுக்கு ரொம்ப காலமாக தெரியும். அவங்க எவ்ரி இயர் வந்து செய்வாங்க இந்த மாரி இந்த த்ரெஷான் செய்வாங்க, அந்த புத்ராஜெயெல்லாம் அங்கங்கே செய்வாங்க. நாங்கள் கண்டிப்பாக அவங்க இதில் போய் கலந்துக்குவோம். ஏன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அது வந்து அதான் நம்ம ஆளுங்களும் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த டைப் செய்யலான்னா சொல்லுங்கள், நம்ம பிளான் பண்ணி செய்வோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஆக்டிவிட்டிலாம். இப்போ யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. இதில் இன்னொரு என்னன்னா, அங்கே இருந்ததுலே கருப்பாடு வந்து எங்கள் குரூப் மட்டும்தான். நாங்கள் 4 பேர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் வந்து சைனீஸ் மில்லேவாக தான் இருந்தாங்க. அடுத்த டைப் வந்து இன்னும் ரொம்ப ஆள் வந்து ஜாயின் பண்ணணும் ஆசை. ஏற்கனவே வந்து இந்த மணிமேகலை டீச்சர் அவங்க சன்னு எல்லாம் வந்திருந்தாங்க, ஒரு 4 பேர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி செய்வோம். சூப்பராக இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.